என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே. விமர்சனம் செய்பவர்களை கடந்து செல். வாழ்க்கையில் முன்னேறிவிட்டு திரும்பிப்பார். அவர்கள் அங்கேயே தான் மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திப்பதற்காக நேரம் இருக்காது. வாழ்க்கையில் பணம் வந்து போகும், நேரமும் முடிந்து போகும். உழைப்பதற்காக வாழாதே, வாழ்வதற்காக உழை. அனைவரிடத்திலும் அன்பு காட்டு. முடியவில்லை என்றால் உன்மீது அன்பு வைத்தவர்களிடத்திலாவது அன்பை வாரி வழங்கு. தோற்றாலும் நம்பிக்கையை இழக்காதே, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வழி மரணத்தை விட கொடுமையானது. நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை. எல்லா நிலைகளிலும் நிதானமாய் அமைதியாய் இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லா விஷயங்களுமே உனக்காக நடப்பதில்லை. அதனால் அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது. குழந்தையே, நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கின்றது. அந்த ஆற்றலை தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து வீணடிக்காதே. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு. பிள்ளையே, மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையை நோக்கி மட்டுமே இருக்கும். ஆனால் நீ செய்யும் தர்மமோ 8 திசைக்கும் சென்று உனக்கு புண்ணியத்தை சேர்க்கும். உன்னால் முடிந்தவரையில் தர்மம் செய். யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் நீ ஏமாற்றி விடாதே. நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை மட்டும் யோசி. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகின்றது. உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணிய அனைத்தும் ஈடேறும். நேர்மையாக நில், தைரியமாக இரு. தோல்வியை கண்டாலும் துவளாமல் இரு. உன்னை காப்பதற்காக, உன்னை அரவணைப்பதற்காக, உன்னை வழிநடத்த நான் இருக்கின்றேன். நீ எதற்கும் பயப்படாமல் இரு. நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு நீ ஏமாந்து இப்போது நிற்கின்றாய். தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை நான் என்னுடைய 2 கரங்கள் பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வதே என்று தெரியவில்லையே என்று புலம்பாதே. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வெற்றி பெற்று வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. உனக்கு நான் இருக்கின்றேன். எதற்காகவும் கவலை வேண்டாம் கண்மணியே. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் நீ கலக்கமடையாதே. அனைத்தும் சுக்குநூறாக உடையப் போகின்றது. உன்னுடைய மனம் தெளிவாகும். இழந்ததையெல்லாம் நீ திரும்ப பெறப் போகின்றாய். என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமானதாக மாறப்போகின்றது. உன்னை நான் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதலே இன்று வரை
உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் வருகின்றேன். ஒரு சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை பார்த்து உன்னுடைய நெஞ்சம் வருத்தப்படுகின்றது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உனக்கு? உன்னுடைய தரத்திற்கு வர முடியாத போது, உன்னிடத்தில் இருப்பதை போல் அவர்களிடத்தில் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கின்றனர். யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இன்னும் அவர்கள் எதிர்பாராத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கத்தான் போகின்றது. என்னுடைய வார்த்தையில் முழு நம்பிக்கை வை. உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் நல்லபடியாகவே மாறும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, பயந்து கொண்டே இருந்தாயல்லவா? நான் ஒவ்வொரு முறையும் பயப்படாதே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எத்தனை முறை கூறினாலும் உன் மனதில் ஏதோ ஒரு மூலையில் பயம் இருந்து கொண்டே இருந்தது அல்லவா? இந்த காரியங்கள் வெற்றி அடையுமா? விரைவில் ஒரு முடிவிற்கு வருமா? அந்த முடிவு நம் வாழ்வில் நமக்கு சாதகமானதாக அமையுமா என்றெல்லாம் குழம்பிக் கொண்டே இருந்தாயல்லவா? என் தங்கமே, இனி உன் மனது அலைப்பாய தேவையில்லை. இனி எதற்காகவும் நீ காத்திருக்கவும் தேவையில்லை. நான் உனக்கு வாக்களித்தபடி முடிவை நான் உனக்கு சாதகமானதாக மாற்றிவிட்டேன். கூடிய விரைவில் அந்த செய்தி உன்னை தேடி வந்தடையும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை சறுக்கல்கள் வந்தாலுமே கூட இறுதியில் நீதான் வெற்றியடைவாய் என்பதில் உறுதியாக இரு. ஏனென்றால் உன்னிடத்தில் உண்மையும் சத்தியமும் இருக்கின்றது. உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் இருக்கும். சத்தியம் என்ற படகு அசைந்தாலும் ஆடினாலும் ஒரு பொழுதும் கவிழ்ந்ததில்லை. நீ சத்தியத்துடன் நடக்கும் பொழுது நிச்சயம் உன் வாழ்வில் சில பின்னடைவுகள் வரும். சில அதிருப்தி அனுபவங்களையும் பெறுவாய். பல தடைகளை தாண்டியும் வருவாய். நீ சத்தியத்தை கைவிடும் அளவிற்கும், உன் பாதையை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கும் சோதனைகள் கண்டிப்பாக வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சத்தியத்தை நீ கைவிடாமல் இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியடைவாய். முடிவு சர்வ நிச்சயமாக உனக்கு சாதகமானதாகத்தான் முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சிரமமான சூழ்நிலையில் நீ கடந்து போகும் பொழுது என்னுள் இருக்கும் சத்தியம் என் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை உனக்கு நீயே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையானது நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனைகளிலும் உன்னை நேர்மறையானதாக சிந்திக்க வைக்கும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பொய்களும் பொய்யானவர்களும் வென்று விட்டதை போலவும், சதிகளும் சதி திட்டங்களை தீட்டியவர்களும் மேலோங்கி நிற்பதை போன்ற ஒரு தோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உன்மேல் பழியை போட்டுவிட்டு உன்னை வீழ்த்த நினைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒன்று விளங்கவில்லை. உண்மை ஒருபோதும் உறங்காது. சத்தியம் ஒருபோதும் சாகாது. எத்தனை வழிகளை கொடுத்தாலும் உண்மை ஒரு நாள் உறக்கப் பேசும். சத்தியம் ஒரு நாள் தன்னை நிரூபித்து காட்டும். நீயாக யாரிடமும் யாரிடத்திலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உன்னிடத்தில் உண்மை, சத்தியம் என்ற மாபெரும் சக்தி இருக்கின்றது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் காலங்களில் நீ யார் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும். நேர்மையாக இருந்து என்ன பலன்? என்னை விட்டு அனைவரும் விலகி விட்டார்களே என்று யோசிக்காதே. நியாயமும் தர்மமும் உன்னிடத்தில் இருக்கும் வரை உண்மையானவர்கள் நிச்சயம் உன்னிடம் வருவார்கள். போலியானவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வார்கள். முடிவை உனக்கு சாதகமானதா